இந்த படத்தை பாருங்க. இந்த இடம் வந்து ஒரு நடப்பாதை. இது வந்து ஒரு வீட்டுக்கு போற வழித்தடம். இந்த பாதையை ஆக்கிரமிச்சு அந்த பக்கத்துல இருக்க வீட்டுக்காரங்க அந்த பாதையை ஆக்கிரமிச்சு அந்த பாதையில நடக்க விடாம அந்த இடத்த ஒரு செவுர் கட்டி வச்சிருக்காங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னா ஒசூர் வட்டத்துல இருக்கிற குமுதேப்பள்ளின்ற கிராமத்துல இருக்கு. இந்த நிலம் எப்படி கொடுக்கப்பட்டுச்சுன்னா, நிலம் இல்லாத ஏழைகளுக்கு அரசால கொடுக்கப்படுற இடம். இந்த வீட்டை இந்த ஆக்கிரமிச்சிருக்காங்களே, இந்த வழித்தடத்தை ஆக்கிரமிச்சிருக்கிற இந்த வீட்டுக்காரங்களுக்கு ஏற்கனவே நிலபுலமெல்லாம் இருக்கு, சொந்த நிலம்லாம் இருக்கு, காடு எல்லாம் இருக்கு. இப்படி வசதியானவங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. அவங்க பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த அடுத்த வீட்டுக்கு போற வழித்தடத்தையும் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்கு போறதுக்கு பாதை கிடையாது. அவங்க ஒரு ஏழ்மையான நிலைமையில இருக்கிறவங்க. 2 பசங்க, ஒரு பொண்ணு. அந்த அம்மா வந்து கணவர் இல்லாம அந்த 2 பசங்களையும் வளர்த்துட்டு வராங்க. ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க வயசானவங்க, கண்ணு தெரியாதவங்க. அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருக்கவங்க. இப்ப அந்த பாதையை தடுத்ததுனால அவங்க வாடகை வீட்டுல குடியிருந்துட்டு இருக்காங்க. இதுக்காக ஒசூர் தாசில்தாரு, கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து கோட்டாட்சியர், ஆட்சியர் எல்லாத்தையும் பார்த்து பெட்டிஷன் கொடுத்தாச்சு. அப்ப இருந்த தாசில்தார் என்ன பண்ணிட்டாரு, ஒரு வாரத்துல நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன், அளந்து கொடுத்துருவேன், அவங்களுக்கு வழிபாதையை ஏற்படுத்தி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்ப புதுசா வந்திருக்கிற தாசில்தார் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் தனி பிரிவுக்கு போய் பெட்டிஷன் கொடுத்தா, அந்த பாதையை நாங்க எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை கொடுத்துருக்காங்க. அதனால இத பாக்குற யாராவது முதலமைச்சருக்கு கவனத்துக்கு போற அளவுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு ரொம்ப தயவோட கேட்டுக்கிறேன்.